ஓகே. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம நீங்க லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தது அது ஒண்ணு தான் மிஸ் ஆயிடுச்சு. அது மட்டும் தான் இப்ப பார்க்க போறோம். ஓகேவா? எதுவா இருந்தாலுமே ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்க்க வேண்டியது என்ன மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு நமக்கு டேட்டா வரல அப்படின்னா, நமக்கு ஆல் செலக்டட் அண்ட் ஆல் எக்ஸெப்டட் இது மட்டும் நமக்கு வரல. கரெக்டா? இதை மட்டும் தான் இப்போ நீங்க பார்க்க போறோம். ஓகே. இந்த டேபிள் லெவலில் நம்ம என்ன பண்ணணும்னா ஃபார்முலா எழுத போகிறோம் டாக்ஸ் கொரி. கரெக்டாக? இப்போ நியூ காலம் கிரியேட் பண்ண போகிறோம். நியூ காலமை கிரியேட் பண்ணுறோம். இப்போ இந்த காலம் நேம் நம்ம என்ன செட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஆலில் கால்குலேட். ஓகேவா? கால்குலேட்ல சம் ஆஃப்ல நம்ம என்ன பண்ண போகிறோம், எந்த காலம் வேல்யூஸ்க்கு நான் என்ன பண்ண போகிறேன் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்ல போகிறேன். ஓகேவா? இப்போ இந்த வேல்யூஸ் மட்டும் இருக்கு. கரெக்டா? இப்போ இதுதான் நமக்கு இந்த வேல்யூ அப்படிங்கிறது இல்ல. இது ஆல் கொடுத்து நீங்க செலக்ட் பண்ணாலும் அதே வேல்யூஸ் தான் நமக்கு வரும். எம்ப்ளாயி டேபிள்ல இருக்க டேட்டாவை வச்சு நான் இருக்க போறேன் அப்படின்னா எம்ப்ளாயி டேபிள்ல என்ன டேட்டா இருக்கோ அந்த டேட்டா செட்ஸ் நமக்கு வரும். இப்போ ஆளுங்கிறது எனக்கு எல்லாமே புரியுதா? ஆளுங்கிறது நம்மளோட சம் ஆஃப் வேல்யூஸ் என்ன இருக்கோ அது நமக்கு டேட்டா வருதா? அதான் ட்ரை பண்ண போறேன். சம் ஆஃப் வேல்யூ என்ன இருக்கோ அந்த வேல்யூ மட்டும் எல்லாத்துக்கும் காப்பி பண்ணிச்சிருக்கா? 1 மந்த்துக்கு 3 பேஜ் ஆச்சு. ஓகேங்களா? ஏன்னா இப்போ உங்களுக்கு எடிட் பண்ணனும்னா ஃபர்ஸ்ட் நீங்க செலக்ட் பண்ணுங்க. நமக்கு ஆல்ல சம் ஆஃப் வேல்யூ என்ன இருக்கோ அது எல்லா டேட்டாவும் ஒரே ஒரு வேல்யூ எல்லாத்துக்குமே பாப்புலேட் ஆகுதா? ஆனா இதுல பாத்தீங்கன்னா நான் எந்த செல் போடுறேன்? ஓகே. இது ஆல்ல இது பண்றோம். இப்போ ஆல்ல ஏதோ ஒரு காலம் வேல்யூ வச்சு நான் எடுக்க போறேன் அப்படின்னா எடுக்க முடியும். எல்லா வேல்யூ இல்ல. ஓகேங்களா? இப்போ என்ட்ரி இருக்கு. ஆல் பேஸ்ட் ஆன் டிபார்ட்மெண்ட் ஐடி. இப்போ நான் சாரி இந்த என்ட்ரி அப்படியே வருதா? வெளியே போகுது உள்ள வருது, வெளியே போகுது உள்ள வருது. இதில் போய் நடுவில் நீங்கள் சேலரியை போட்டால் அவன் கேட்பானா கேட்க மாட்டாங்க. புரியுதுங்களா? அழகாக தெரியும், எடிட் பண்ண மாதிரி தான் தெரியும். ஸோ கால்குலேட்டில் சம்மில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஆவரேஜ் சாரி நம்மளோட டோட்டல் சேலரி தான் எடுக்க போகிறோம். ஒரிஜினல் வந்து பிரச்சனை இல்லை. லைவ்ல காட்டணும்னா காட்டு போயிட்டே இருக்கு. இதை நம்ம லைவ்ல காட்ட முடியாது. இப்போ ஆல் அதனால நான் அதை எடிட் பண்ணிட்டேன். இப்போ ஆல்ல எனக்கு எந்த காலம் வேல்யூ வேணும்? டிபார்ட்மெண்ட் ஐடி. டிபார்ட்மெண்ட் வைஸ் பேஸ் பண்ணி நான் எடுக்க போறேன். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ஐடியும் எனக்கு ஆல் எடுக்கிறேன் அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி திங் நமக்கு ஒரு டேட்டா. கரெக்டா? அப்போ என்ன சேலரி அங்கே இருக்கோ அந்த டேட்டா நமக்கு அங்கே பாப்புலேட் ஆயிடும். ஓகேவா? ஈச் அண்ட் எவ்ரிக்கும் நமக்கு பாப்புலேட் ஆகும். நீங்கள் எல்லா காலமே செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இருக்க டோட்டல் சேலரி அங்கே வந்துடும். ஆல் டிபார்ட்மெண்ட் வைஸ் நீங்கள் எடுத்தீங்க இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு காலம் வைஸ் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவலாக நமக்கு அங்கே பாப்புலேட் ஆகும். ஓகேவா? ஓகே. இப்போ ஆல் செலக்டட். இப்போ எல்லா காலமோட செலக்டிவ் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதே தான் கால்குலேட் தான் பண்ண போகிறோம். ஸ்லைட்லி சேஞ்சஸ் பண்ண போகிறோம். ஸோ கால்குலேட்டில் சம் நம்மளோட டேட்டா என்ன? எம்ப்ளாயி சேலரி. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? எடுக்க போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா செலக்ட் பண்ண போகிறோம். கரெக்டாக? ஆல் செலக்டட்ல என்ன காலம் வேணுமோ அதை நம்ம கொடுக்க போகிறோம். ஓகே. இதுதான் ஆல் செலக்டட். ஆல் செலக்டட்ல எம்ப்ளாயி டேட்டா மட்டும் கொடுத்தா போதும். ஓகே. இப்போ பாருங்க இதனுடைய வேல்யூ நமக்கு மாறுதா? இப்போ இதுலயே ஆல் செலக்டட் பதிலா ஆல் எக்ஸெப்டட் கொடுக்க போறோம். டிபார்ட்மெண்ட் வைஸ் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போறோம். ஓகே. நான் என்ன பண்ண போறேன்? கொடுக்க போறேன். இப்போ இதுல கால்குலேட் தான் பண்ண போறோம். இதுல இந்த கால்குலேட்ல சம் ஆஃப் வேல்யூவை நான் என்ன பண்றேன்? சேலரி எடுக்கிறேன். இதுல என்னங்கிறத சொல்ல போறேன்? ஆல் எக்ஸெப்ட் சொல்ல போறேன். இதுல எம்ப்ளாயி டேட்டா. இந்த எம்ப்ளாயி டேட்டா மட்டும் இல்லாம என்ன பண்ணணும்னா எம்ப்ளாயோட டிபார்ட்மெண்ட் டேட்டாவை சேர்த்து ஆட் பண்ண போறேன். டிபார்ட்மெண்ட் ஐடி வச்சு. ஐயோ
ஓகேவா? இப்போ இது 2, 3க்கு டிஃபரன்ஸ் இருக்கா? இப்போ இந்த டிஃபரன்ஸ என்ன பண்ண போறேன்னா, விஷுவலா கிரியேட் பண்ண போறேன். ஓகேவா? இது தேவையில்ல. இதுக்கு எப்படி இப்போ நம்ம என்ன காலம் வச்சிருந்தோம்? நம்மளோட காலம் வச்சு ஆல். ஆல் அப்படிங்கிறது என்ன வந்துச்சு? ஆல் டிபார்ட்மெண்ட் வச்சு என்ன வந்துச்சு? ஆல் எக்ஸெப்ட் அப்படிங்கிறது என்ன வந்துச்சு? ஆல் செலக்டட் வச்சு என்ன வந்துச்சு? D1 நம்ம இதை மேக்ஸிமைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணுங்கன்னா இதில் ஆல்ரெடி எடிட் பண்ணலாம். ஓகேங்களா? கம்பெனி நேம் என்ட்ரன்ஸ் பண்ணிருக்கோம், அது அப்புறமா மாற்றிக்கலாம். ஓகேவா? நான் இப்படி வச்சிருக்கேன். இப்போ ஆல் செலக்டடுக்கு, ஆல் எக்ஸெப்டடுக்கு, ஆல் டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஆல் சேலரிக்கு வித்தியாசம் இருக்கா? ஆல் செலக்டடும் ஆல் சேலரிங்கிறது சேமாக தான் இருக்கும். பட் டிபார்ட்மெண்ட் வைஸ் நம்ம சம் ஆஃப் சேலரி இருக்கும்போது மொத்தமாக எனக்கு சம் ஆஃப் சேலரி மட்டும் வரும். ஆல் எக்ஸெப்ட் பண்ணும்போது நமக்கு டேட்டா வருது. இது எப்போ மாறும் அப்படின்னா, நம்ம எதையாச்சும் ஃபில்டர் பண்றோம் அப்படின்னா அப்போ மாறும். இப்போ இந்த டாக்ஸ் கோட் எப்போ ஃபில்டர் பண்ண போறோம்னா, இது வந்து அப்ளிகபிள் நாட் ஆன் ஃபில்டர். கரெக்டா? ஆனா இது நான் ஸ்லைசஸ் வச்சு நான் ஃபில்டர் பண்ணேன் அப்படின்னா நமக்கு அங்க டேட்டா ஃபில்டர் ஆகும். கரெக்டா? இப்போ இந்த ஸ்லைசஸ் வச்சு நான் என்ன பண்ண போறேன்? ஃபில்டர் பண்ண போறேன். இந்த ஸ்லைசஸ்ல நான் என்ன பண்ண போறேன்? டிபார்ட்மெண்ட் வச்சு எடுக்க போறேன். ஓகே, இப்போ என்டரா நமக்கு மாறும். இப்போ என்ன பண்ணனும்னா இதை நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். கரெக்டா? இதை கால்குலேட் வேணா இந்த அமௌண்ட் பிளஸ் இந்த அமௌண்ட் கால்குலேட் பண்ணி இங்க ஓகேங்களா? இப்போ நமக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குது? 29,000 டைல வச்சு நான் ஃபில்டர் பண்றேன். இப்போ 16ல டிபார்ட்மெண்ட் மட்டும் வச்சா எனக்கு மாறுதா? செப்டோக்கு வந்து 330 ரூபா அனுப்பிச்சிருக்கோம். அடுத்து இல்ல இதை வச்சு நான் செலக்ட் பண்ண போறேன். டிராப் டவுன் வைக்க போறேன் அப்படின்னா செலக்ட் பண்ண முடியும். அடுத்தது ஒரு சுகுமார் ஒரு பேமெண்ட், அதுவும் ஒரு யூபிஐ தான். அவருக்கு 50 ரூபா. இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா இந்த 29,167 ரூபா கழிச்சு இப்போ எனக்கு மாறுதா? எப்படி ஆல் செலக்டடுக்கும் ஆல் எக்ஸெப்டடுக்கும் ஆல் டிபார்ட்மெண்ட் சேலரிக்கும் டோட்டல் சேலரிக்கும் எனக்கு வித்தியாசம் மாறுதா? இது என்ன பண்ணும் அப்படின்னா இருக்கிற எல்லா காலம் வேல்யூஸுமே எடுக்கும். பட் இந்த வேல்யூ எனக்கு சேஞ்சஸ் நடக்காது, எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்லையும் இல்லாம விட்டுரும். ஆனா இந்த எக்ஸெப்ட்ல எனக்கு என்ன பண்ணுன்னா அந்த ஃபில்டர் கண்டிஷனை ஆட் பண்ணும். ஓகேவா? மல்டிபிள் செலக்ஷன் இருந்துச்சுன்னா அந்த மல்டிபிள் செலக்ஷனுக்கு என்ன டேட்டா இருக்கோ அந்த டேட்டா மட்டும் எடுக்கும். இப்போ நான் இப்போ வச்சிருக்கேன், இது மட்டும் பாருங்க, இது ரெண்டும் டோட்டல் சேலரி. ஆனா இதுல எனக்கு என்ன பண்ணவே இல்லை, டோட்டல் சேலரி மாறவே இல்லை. கரெக்டா? ஒரு சிலது இப்படி வரும். டோட்டல் சேலரி சம் ஆஃப் சேலரி என்ன இருக்கோ அது வருது. ஆனா இது ரெண்டுக்கும் பாருங்க, எந்த ரோ செலக்ட் பண்ணிக்கோமோ அந்த ரோ விட்டுட்டு மீதி எல்லா டேட்டாவையும் ரிமூவ் பண்ணிட்டு இந்த டேட்டாக்கு என்ன சம் ஆஃப் சேலரி வந்துச்சோ அது மட்டும் இருக்கா. இது போட்ட பிறகு இப்போ என்கிட்ட 28ஆம் தேதி வரைக்கும் இவ்வளோ இருக்கு, 6,000 ரூபாய் இருக்கு. அடுத்த நாள் எனக்கு சேலரி வந்துருச்சு, எவ்வளோனா 51,700. இதுதான் ஆல்க்கும் ஆல் செலக்டடுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஓகேவா? இப்போ இதையே நான் சொல்றேன், ஆல் விசஸ் ஆல் செலக்டட் விசஸ் ஆல் எக்ஸெப்ட். எந்த கம்பெனி இங்க இருந்தா இதுதான் அது செக் பண்ணனும். நான் இன்னும் செக் பண்ணாம இருக்கேன். செக் பண்ண சொல்லுவா. சோ இங்க ஆல் இருக்கு. ஆல் அப்படிங்கிறது என்ன பண்ணுது பாருங்க, ரிமூவ் ஆல் தி ஃபில்டர் ஃப்ரம் ஸ்பெசிஃபைட் டேபிள் ஆர் காலம் regardless of slices or visual filters. இங்க நம்ம ஃபில்டர் யூஸ் பண்ணோம். கரெக்ட்டா? ஆனாலும் நமக்கு என்னதான் பண்ணுது, மொத்த டேட்டாவும் அந்த சம்மேஷன் மட்டும் கட்டுதா. So calculating ratio against total. டோட்டல் நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்ம ஆல் யூஸ் பண்ணலாம். ஈவன் தான் நம்ம ஃபில்டர் தான் ஃபில்டர் கண்டிஷன் ரிமூவ் பண்ணிட்டு நமக்கு கொடுக்கும். ஆல் செலக்டர்ங்கிறது என்ன பண்ணுது பாருங்க, ரிமூவ் ஃபில்டர் ஃப்ரம் ரோஸ் அண்ட் காலம்ஸ் இன் தி விஷுவல் பட் ஹானஸ்ட் ஃபில்டர் அப்டேட் வியா ஸ்லைசஸ். நான் டேபிள் லெவல்ல ஃபில்டர் பண்ணியிருந்தேன்னா அந்த டேட்டா கன்சிடர் பண்ணாது. ஆனா ஸ்லைசர் மூலமா கன்சிடர் பண்ணும்போது எனக்கு ரிப்போர்ட் கன்சிடர் ஆகுது. ஆகுதா? இது மட்டும் நான் கன்சிடர் பண்ணும்போது டேட்டா வருதா? எவ்வளவு எக்ஸ்ட்ரா போகணுமோ அதுதான். அதே மாதிரி ஆல் எக்ஸெப்ட் பாருங்க, remove all filters from a table but keeps filter on specific listed columns. ஆனா அங்க நான் ஏதாச்சும் டேட்டாவை ஃபில்டர் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அங்க எனக்கு டேட்டாவை ஃபில்டர் பண்ணும்போது என்ன டேட்டா இருக்கோ இந்த டேட்டாக்கு ஏத்தாப்புல மாறிடும். இங்க மட்டும் தான் கிடைக்கும். அப்போ அப்படியே ப்ளஸ் பண்ணி போடுறோம். அடுத்தது ஒரு பர்சனுக்கு இப்போ நான் ஃபில்டர் கண்டிஷன் இங்க அப்ளை பண்றேன் அப்படின்னா இந்த டேட்டா செட்ஸ் எனக்கு சேஞ்சஸ் நடக்கும். ஓகேவா? இதுதான் ஆல் ரோஸ்க்கான டேட்டா செட்ஸ். இங்க நான் ஃபில்டர் பண்றேன் அப்படின்னா எப்படி வச்சுக்கிறதுனா நான் பார்க்க போறேன். ஓகேவா?
ஸோ இந்த டேட்டா ஃபீல்ட்ஸை வச்சு நான் ஃபில்டர் பண்ணும்போது எனக்கு டேட்டா செட்ஸ் மாறும். ஓகேவா? ஸ்லைசஸ் வச்சு நம்ம மாற்றலாம், இல்லை இந்த டேட்டா செட்ஸை வச்சு நான் மாற்றலாம்னா எனக்கு இந்த டேட்டா செட்ஸ் மாறும். ஓகேவா? அப்போ இதுல ஆல் அப்படிங்கிறது எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா எந்த டேட்டாவே ஃபில்டர் பண்ணாம மொத்த டேட்டாவை மட்டும் கொடுக்கும். ஆல் செலக்டட்னா ரிமூவ் ஃபில்டர் ஃப்ரம் பர்டிகுலர் ரோஸ், அந்த செலக்ட் பண்ணிக்க ரோ விட்டுட்டு நமக்கு ஒரு ரிமூவ் டேட்டாவை பாப்புலேட் பண்ணும். பட் ஆல் எக்ஸெப்ட் கொடுத்தோம்னா அந்த காலம்ல இருக்கிற டேட்டாவை என்ன பண்ணிக்கும், ஃபில்டர் கண்டிஷனை ஸ்பெசிஃபிக்காக வச்சுட்டு மீதி இருக்க டேட்டா எல்லாத்தையுமே லிஸ்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ டோட்டல் ப்ராடக்ட் சேல்ஸ் நம்ம ஒவ்வொரு ரீஜியன் வைஸ் ப்ராடக்ட் டேட்டா வருது, இந்த டிபார்ட்மெண்ட் வைஸ் எனக்கு டேட்டா வருது அப்படின்னு சொன்னோமா, இந்த டிபார்ட்மெண்ட் 20ல எனக்கு என்ன டேட்டா வருது, அதில் டோட்டல் சேலரி என்னங்கிறத மட்டும் எனக்கு கொடுக்குது. அப்படிங்கிறது தான் இந்த ஆல் செலக்டட். இந்த எக்ஸப்ட்ங்கிறது எனக்கு வேணும், அந்த ஃபில்டர் அப்ளை பண்ணி அந்த பர்டிகுலர் டேட்டாக்கு மட்டும் சப்மிஷன் கொடுக்கும். அதுதான் ஆல் செலக்டட், ஆல் எக்ஸப்டட். இது 3 தான் இன்டர்வியூல கேட்பாங்க. ஓகேவா? அப்போ இன்னும் எவ்வளோ எனக்கு கூட்டினா வரும்? 26,783 ரூபா. நம்ம உள்ள வர அமௌண்ட்டு கொஞ்சம் ரவுண்டாக கட்டிக்கலாம். அப்போ 27,000 கட்டிக்கலாம். மிச்சம் இருக்கிற இதுவை இதுக்கப்புறம் நமக்கு வந்து என்ன இருக்கும்னா கிளாஸ் முடிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் நமக்கு வந்து பைத்தான் உங்களுக்கு என்ன யார் யாருக்கு எடுக்க வேண்டியது இருக்கு? 901க்கு முடிச்சாச்சு கரெக்டா? இது எல்லாத்தையும் க்ளோஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இது எல்லாம் வானதி, சந்தோஷ் அண்ட் தினேஷ், பாரதி, நந்தினி, புருஷோத்தமன் அண்ட் யஷ், நீங்கள் எல்லாருமே கிளாஸ் முடிஞ்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீக்லேருந்து பிளேஸ்மெண்ட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ பிளேஸ்மெண்ட் கிளாஸ்ங்கிறது கண்டினியூவாக போயிட்டு தான் இருக்கும். நீங்கள் வேலை கிடைக்கிற வரைக்கும் அது யூட்டிலைஸ் பண்ணலாம், ப்ராப்ளம் இல்லை. ஓகேவா? இப்போது இந்த ராஜசேகரன் அவங்களுக்கு வந்துட்டு நம்ம என்ன பைத்தான் எடுக்கணும் கரெக்டாக? இந்த அமௌண்ட்லேயும் டிஃப்ரென்ஸ் நமக்கு வந்து பைத்தான் இருக்கும். மண்டேலேருந்து பைத்தான் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். இதுக்கும் மைனஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓகே, ரிமைன் கிளாஸ் நம்ம மண்டே கண்டினியூ பண்ணலாம். மண்டே வந்து பைத்தான் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? 17 ரூபா தான் கிடைக்கும். இதில் உங்களுக்கு பைத்தான் யாருக்கும் தெரியல அப்படின்னா பைத்தான் வந்து நீங்கள் மண்டே கூட ஜாயின் பண்ணிக்கணும், ப்ராப்ளம் இல்லை. அதை இதில் ஆட் பண்ணி கழிச்சுக்கணும். ஏன்னா இது ரவுண்டாக இருக்கணும்ட்டு அப்படி விட்டுற போகிறோம், இதை கழிக்க போகிறோம். புரியல தானே? நீங்கள் தான் சொன்னீங்க எப்படின்னு சொல்லுங்க. நான் எடிட் பண்ணி பண்ணீங்களா? கீழே சொல்லிட்டேன்ல. ஸ்டேட்மெண்ட் அப்படி இருந்தால் எல்லாருக்கும் ஈஸியா. நான் 10 வருஷம் கூட பண்ணி கொடுத்தோம். ஓகே, நம்ம ரிமைனிங் கிளாஸ் மண்டேலேருந்து கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ. அண்ட் கிளாஸ் முடிஞ்சவங்க எல்லாருமே பிளேஸ்மெண்ட் கிளாஸ்க்கு வர பாருங்க. ஓகேவா? நான் ஃபர்ஸ்ட் ஒன்று தான் இருப்பாரு. மந்த் எண்ட்ல சேலரி போட போறோம். கேஸ் உங்களால முடிஞ்சுன்னா நாளைக்கு வந்து கூட இங்க வந்து பாருங்க. நாளைக்கு ஒரு 11 இல்ல 11:30க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க நவீன் சார் இருப்பாங்க. அவங்க பிளேஸ்மெண்ட் கிளாஸ் ஆபீசர், அவரை வந்து மீட் பண்ணுங்க. பிளேஸ்மெண்ட் குரூப்ல ஆட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? இதான் மைனஸ் தான். ஓகேவா? சோ யாராச்சும் வெளியூர்ல இருக்கீங்க அப்படின்னா நீங்க நெக்ஸ்ட் வீக்ல கூட வந்து பாருங்க. ஓகேவா? அங்க உங்களுக்கு எவ்வளவு சேலரினா 22,000 ரூபாய் சேலரி. இந்த சேலரி எவ்வளவு இருக்கீங்க?